வணக்கம். உலகவாழ் தமிழ் நெஞ்சங்களே, திருக்குறள் மாணவ செல்வங்களே, திருக்குறள் திருவள்ளுவரை பெற்றெடுத்த பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 21/9/2025 நம்முடைய வகுப்பு தொடங்கி 1700வது நாள். இந்த 1700வது நாள் கொண்டாட்டத்தில் உங்களை எல்லாம் வரவேற்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் முறையான நிகழ்ச்சி தொடங்குகிறது. அனைவரும் காணொலியில் வந்துடுங்க, நேரிலே போகுது. அதனால் எல்லோரும் காணொலியில் வாங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரை ஆற்றுவதற்கு சுர்த்திகா போலூர், மாணவி சுர்த்திகா போலூர் 1330 திருக்குறளையும் வெகு விரைவாக முடித்த மாணவி. போலூர் அரசு பெண்கள் மாதிரி பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவி. அவர்களை வரவேற்புரை ஆற்றுவதற்காக அழைக்கிறேன். வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். உலக திருக்குறள் முற்றோதுதல் இயக்கம் வழங்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இலவசம் திருக்குறள் முற்றோதுதல் தொடர் வகுப்பு 1700வது நாள் விழா. நாள் 22 செப்டம்பர் மாதம் 2025. நாள் திங்கட்கிழமை. தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், சான்றோர்கள், திருக்குறள் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வு. அருமாமா, அருமை. இப்போது அனைவரும் சேர்ந்து இறை வணக்கம், கடவுள் வாழ்த்து எல்லாரும் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அதிகாரம் 1. கடவுள் வாழ்த்து. பயணிகள் பாதறிவை நற்றால் தொழார் பிறவி பெருங்கால அருமை அருமை. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், வருவார்கள். முதலாவதாக நம்முடைய வகுப்பில் தினமும் படித்து கொண்டிருக்கிற வர்ணவ் விசோதன் பென்சில்வேனியா, அமெரிக்காவிலிருந்து விஸ்வோதன் ராமகிருஷ்ணன் படிக்கிறார். வர்ணவ் தினகரன் டெக்டாஸ்லேருந்து படிக்கிறாங்க. இருவருமே ஏறக்குறைய 62 அதிகாரங்களை தரவாக சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். வர்ணவ் முழுமையாக படித்திருக்கிறார், நிறைய படித்திருக்கிறார். அதே போல் நம்முடைய விசோதன் 62 அதிகாரங்களை தினமும் 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு அதிகாரமாக ஒப்புவித்து அதை காணொலியாக கொண்டு வந்து நம்முடைய வலைவலியிலே போட்டிருக்கிறோம். அதே போல் நம்ம வகுப்பு பயிற்சி மாணவர்கள் அனைவரும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இருவருமே சிறப்பாக எங்கு கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். அந்த குழந்தைகளை இந்த 1700வது அதிகாரத்து நாளிலே உங்களை அறிமுகப்படுத்துவதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வகையில் வர்ணவை பெற்றெடுத்த தாய் சுபாஷினி அம்மா அவர்கள் முதலாக அமெரிக்காவிலே தன்னுடைய குழந்தையை தம்முடைய வகுப்பிலே படிக்க வைத்து தினமும் ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள். அங்கே ஒரு பள்ளியை தொடங்க இருக்கிறார்கள், தொடங்க போகிறார்கள், நன்றே தொடங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகுப்பில் திருக்குறளை வாரத்துக்கு 2 முறை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும்
அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு தமிழ் வேண்டும் என்று சொன்னால் திருக்குறள் ஒரு புத்தகத்தை படித்தால் மட்டும் போதும். தமிழும் வளரும், அறம் சார்ந்த வாழ்க்கை வளரும், அதேபோல் அறிவு வளரும். அப்படிங்கிற வகையில் திருக்குறளை 3 வயதிலிருந்து 11 வயதுக்குள்ள மாணவர்களை எல்லாம் உருவாக்குவதிலே பெரு பங்கு ஆற்றக்கூடியவர்கள். அந்த வகையிலே தன்னுடைய மகனை திருக்குறள் அரசன் அமெரிக்காவிலே கொடுக்கின்ற பரிசை கண்டிப்பாக வாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே சுபாஷினி அவர்களும் அவருடைய தந்தையார் தினகரன் அவர்களும் அவருடைய அண்ணன் ரூபேஷ் அவர்களும் நம்முடைய வருணாவை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே மகிழ்ந்தில் போகும்போதும் சரி, வீட்டில் இருந்து தினமும் வந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவர். அதே போல் திருவண்ணாமலைக்கு வரும்போதும் சரி, ஊருக்கு வந்தாலும் சரி, நம்மளை பார்க்காமல் செல்வதில்லை. அந்த வகையில் முதலாவதாக இந்த நிகழ்ச்சி வாழ்த்துறையாக அமெரிக்காவில் இருந்து சுபாஷினி அம்மா அவர்களே வருக என வரவேற்று உங்களுடைய வாழ்த்தினை தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று செப்டம்பர் 22ஆம் நாள், 1700வது நாள். இன்னைக்கு திருக்குறள் முற்றோதல் நாள்ல இருக்கிறோங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியும் வியப்பும் ரெண்டும் கலந்துதான் இருக்கு எனக்கு. ஏன்னா 1700ங்கிறது நீங்க வருடமா கணக்கிட்டோம்னா 4 வருடங்கள் 6 மாதம் 5 நாட்கள். இந்த மாதிரி ஐயா வந்து ஒவ்வொரு நொடியும் திருக்குறளுக்காக தன்னோட கடமையை வந்து சிறிதும் அடிபுரலாமல் அப்படியே வந்து எடுத்துட்டு போகணுங்கிறதுல ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு மனிதர். அப்படிதான் நான் பாக்குறேன். அவர் கண்டிப்பா திருவள்ளுவரால் அனுப்பி வைக்கப்பட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம எல்லாரும் அவரை வந்து சந்திச்சதுலயும் அவர்கிட்ட நம்ம பாடம் கத்துக்கிறதுலயும் கண்டிப்பா நம்மளுக்கு பெருமை இருக்கு. அது நீங்க பெருசாகும் போது, நீங்க வளர்ந்து பெரிய மனிதர்கள் ஆகும்போது கண்டிப்பா அதை நினைவு வச்சிருப்பீங்க. ஐயா வந்து நம்ம தினந்தோறும் நம்ம நினைச்சுப்போம். அப்படிங்கிறது நம்ம நேரம் கிடைக்கும் போது சந்திக்கணுங்கிறதுனாலதான் நான் வரும்போதெல்லாம் ஐயா பார்த்துட்டு வந்துடுறேன். ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நீங்க உங்க நேரத்தை வந்து இதுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்குதான் நாங்க முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கணும். அது போக இங்க இருக்கிற தமிழ் பள்ளிகள் ஆகட்டும், அரசு தமிழ் பள்ளிகள், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் ஆகிய நாம், குழந்தைகளாகிய நீங்க இல்லாட்டி இந்த முற்றுவதில் நாங்க பண்ணிருக்கவே முடியாது ஐயா. உங்களோட ஒத்துழைப்பு, பேரண்ட்ஸோடைய கமிட்மெண்ட், அவங்களும் கூட சேர்ந்து பயணிக்கிறதுனாலதான் சாத்தியம். தொடர்ந்து படிங்க. கண்டிப்பா இது ஒரு நாள் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்தோம். நான் ஒவ்வொரு தடவையும் என்னை வாழ்த்துறை சொல்லும் போது நான் சொல்லுவேன், you will become a very good citizen once you read this திருக்குறள். அப்படிதான் நான் சொல்லுவேன். நம்ம எதையுமே சொல்லி கொடுத்து வளர்த்து வேண்டாம். திருக்குறள் ஒண்ணு படிச்சா மட்டுமே போதும். வாழ்க்கை நெறிகள் அனைத்தும் அதுல இருக்கு. நல்லது கெட்டது இரண்டையுமே சொல்லியிருக்காரு. சோ நல்லது என்ன பண்ணணும், கெட்டது என்ன பண்ணக்கூடாதுங்கிறத திருவள்ளுவர் நமக்கு கரெக்டா சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல எனக்கு வந்து திருக்குறள் என்ன ஞாபகம் வருதுன்னா, ஐயாக்காக இந்த குரலை நான் வந்து டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு விஷயத்தை இவராலதான் பண்ண முடியுங்கிறத ஆராய்ஞ்சு கண்டிப்பா இந்த செயலை இவர்கிட்ட ஐயா கிட்ட கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுதான் நான் இந்த குரல்ல சொல்ல விரும்புறேன். ஐயா மேலும் இந்த பணியை தொடர்ந்து நல்ல முயல் அணிந்து நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி வர்ணவ், சுபாஷினி அம்மா. இப்போது அந்த குடும்பமே பார்த்திங்கன்னா திருக்குறளை அங்கே இருக்கிற அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும்னு நினைக்கிறாங்க. அவங்க போயிட்டே வந்து பார்த்திங்கன்னா 18, 19, 22ன்னு நினைக்கிறேன், 22வது வருஷம்னு நினைக்கிறேன். அங்கே தான் அந்த குழந்தைகள்லாம் அங்கே தான் பிறந்தாங்க. அவங்க வந்து 2வது தலைமுறையில் அங்கே போய் திருக்குறளை படிக்கிறது. அதேமாதிரி சுபாஷினி அவர்கள் வந்து தானும் திருக்குறளை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் பெரியவர்கள் படிக்கிற 8:30 9:10 வரை வகுப்பில் அதுலேயும் வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி
முழுமையாக அவங்களும் முற்றோதல் செஞ்சிடணுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இதுக்கெல்லாம் வயசு வரம்புலாம் எதுவுமே தேவையில்லை. எந்த வயசில் வேணாலும் அதை வந்து நம்ம பண்ண முடியும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிற நம்முடைய சிறப்பான ஒரு வாழ்த்துரை வழங்கிய சுபாஷினி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே அன்புக்குரியவர்கள், அந்த குடும்பமே அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவர்கள் வாழ்க வளமுடன் என்று சொல்லி நம்முடைய வர்ணாவும் இருக்கார். வர்ணா நீங்கள் வந்து எத்தனை முடிச்சிருக்கீங்க? ஒரு 62 65 அதிகாரம் முடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு 2 வார்த்தை பேசலாம். வணக்கம். நான் 50வது அதிகாரம் முடிச்சிருக்கேன். நான் இந்த திருக்குறள் முற்றோதல் மையத்தில் ரொம்ப நாளா இருந்திருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். நன்றி. நன்றி நன்றி வர்ணா. அடுத்ததாக நம்ம இவரை கூப்பிட்ருவோம். ஏன்னா அமெரிக்காவில் அவங்க வந்து போயிட்டு இரவு அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க தூங்க போகிற நேரம். அதனால் விஸ்வதன் அவர்களை அழைக்கிறேன். விஸ்வதன், வாங்க. நீங்கள் எப்போ சேர்ந்தீங்க? எது மாதிரி படிச்சிங்க? இப்போ எத்தனை அதிகாரம் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மா பேர்லாம் சொல்லுங்கள். வணக்கம், என் பேரு விஸ்வதன். நான் 62 அதிகாரம் முடிச்சிட்டேன். நான் ஐயா சொல்றதுக்கு கொஞ்சம் வருது எனக்கு. முடிக்க அதிகாரம் கொஞ்சம் யூஸா இருக்கு. ஸோ அந்த திருக்குறள் நல்லா இருக்கு. என் அப்பா பேரு ராமகிருஷ்ணன், என் அம்மா பேரு ஷர்மிளா. நான் 5வது வகுப்பு நான் படிக்கிறேன். நன்றி. அருமை அருமை அருமை. விஸ்வதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியான நேரத்துக்கு வந்துடுவார். அவர் பார்த்தாவே நமக்கு வந்து அந்த நேரம் தவறாமை, காலம் தவறாமைலாம் தோற்றிக்கும். சரியான நேரத்துக்கு வந்துட்டு சரியான நேரத்துக்கு கடைசி வரைக்கும் இருப்பார். அது இருந்து படிப்பார். அதே போல் விஸ்வதனை வந்து பார்த்திங்கன்னா சுர்த்திகா, குணமதி, அப்புறம் சர்வேஷ், நம்ம இவன் இருக்கான்ல சஜித், எல்லாருமே பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு தவறு கூட இல்லாமல் சொல்லிக்கிட்டு இருப்பார். தினமும் கேள்வி நேரம்னு ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குவோம். அதில் ரொம்ப நல்லா சொல்லுவார், அருமையாக சொல்லுவார். அதே சமயத்தில் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் படித்ததை நான் முடித்து விட்டேன்னு சொல்லிட்டு பார்க்காம ஒரு காணொலி போடுவார். அந்த காணொலி நம்முடைய வலைவலியில் இருக்கும். திருக்குறள் காமராசு திருக்குறள்னு 2 யூடியூப் சேனல் இருக்கும். அதில் இருக்கும். ரெண்டாவது பல்லாயிரக்கணக்கான மக்கள்லாம் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி அமெரிக்காவில் இருந்து அந்த தமிழை உச்சரிக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க 2 பேரும். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். அப்பா வெளியில் இருக்காரா? அப்பா வெளியில் இருக்காராம்மா? அப்பா இப்போ தம்பி கூட விளையாடுறான். சரி, ரைட்டு. அம்மாவும் வெளியில் இருக்காங்களா? சரி சரி, வாய்ப்பு இருந்தால் பேச சொல்லுங்கள், இல்லைன்னா பரவாயில்ல. சரி, ரைட்டு. வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஆகாஷனுடைய அம்மா ரேவதி அவர்களை அழைக்கிறேன். ஆகாஷ், ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைகள் ஆகநல் பள்ளியில் படிக்கிறாங்க. போன திங்கட்கிழமை ஆகநல் பள்ளிக்கு அந்த பிள்ளைகளை பாராட்டு விழா வச்சுருந்தாங்க. அந்த பள்ளியில், அந்த பள்ளிக்கு சென்று 1330 திருக்குறளையும் தமிழச்சி துறையிலே ஒப்புவித்து 15,000 ரூபாய் பெற்ற மாணவன் தான் ஆகாஷ். திறனறி தேர்வுக்கு போய் கலைஞர் தொலைக்காட்சி வரைக்கும் போயிட்டு பாராட்டெல்லாம் பெற்றுட்டு வந்தார். இப்போது அவனுடைய தம்பி ரித்தீஷும் 1330 குறட்களையும் முடித்திருக்கிறார். அவர்களை பெற்றெடுத்த தாயாகிய ரேவதி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். வாருங்களம்மா. அனைவருக்கும் வணக்கம். இனிய காலை பொழுதின் 1700வது நாள் முற்றோதல் இயக்கத்தின் இந்த நாளை கடந்து வந்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். தினமும் காலை எழுந்தவுடன் படிப்பு அந்த வாக்கியத்திற்கு இணங்க தூங்கி முழிச்ச உடனே குழந்தைங்க முதல்ல எடுக்கிறது திருக்குறள் புத்தகம் தான். இந்த உலக திருக்குறள் முற்றோதல் இயக்கத்துல இணையிற அத்தனை குழந்தைங்களுக்குமே இது நல்லா தெரியும். ஐயா அடிக்கடி ஒரு வசனம் சொல்லுவாரு. என்னன்னா, ஊர் தூங்கிட்டு இருக்கிறப்ப நாம முழிச்சு படிச்சா
அவங்க முழிச்சிட்டு இருக்கிறப்ப நாம பெரிய ஆளா இருக்கலாம் அப்படிங்கிறது. அது வந்து உண்மையிலும் முற்றிலும் முக்கியமான உண்மை. ஏன்னா எங்க பெரிய தம்பிய போய் இப்ப 2000 குழந்தைங்க இருக்கிற இடத்துல நின்னு பாராட்டும் பொழுது அது எனக்கு தெரிஞ்சது. எல்லாரும் தூங்குறாங்கன்னு நம்ம பிள்ளைங்களை தூங்க வைக்காம சிரமப்பட்டு எழுப்பி உட்கார வச்சு படிக்க வச்சுட்டா மீதி ஐயா பாத்துக்குவாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரு அருமையான இது. ஒவ்வொரு குழந்தைங்களுமே இங்க வந்து உட்கார்றதுதான் சிரமமா இருக்கும். ஒரு 10 நாள் தொடர்ந்து உட்கார்ந்துட்டா அதுக்கப்புறம் அவங்க அமெரிக்காவில் இருக்கிற சுபாஷினி அம்மா சொன்ன மாதிரி வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைக்கு நிச்சயமா போயிருவாங்க. நீங்க படிக்கிறது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற குழந்தைங்க, தெரிஞ்ச குழந்தைங்க யாரையா இருந்தாலும் இந்த வகுப்புல இலவசமா சேர்த்து விடலாம். அவங்களும் வாழ்க்கையில ஒரு படி மேல போய் நல்ல நிலையில இருக்கட்டும். இந்த 1700வது நாள் அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிக நாட்களை கடக்கணும். அதுக்கு அவர் வந்து நீண்ட ஆரோக்கியத்தோடையும் நீண்ட ஆயுளோடவும் இருக்கணும் அப்படின்னு நம்ம குழு எல்லாரோட சார்பாகவும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அப்புறம் தோன்றின் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று அந்த குறள் வந்து நம்ம திருக்குறள் காமராசு ஐயாக்காகவே திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சு ஐயாவை வந்து எல்லாரும் வாழ்த்தி வணங்கலாம். நன்றிங்க ஐயா. நல்லது ஒரு வாய்ப்பிற்கு வழிவகுத்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ரேவதி. ஜெகதாம்பால்னு நாங்கள் முதல்ல கூப்பிட்டுட்டு இருந்தோம். ஆகாஷ்லாம் படிக்கும்போது ஜெகதாம்பாலாக இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் ரேவதியாக மாறிட்டாங்க. என்னடா ரேவதின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் ரேவதின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரித்தீஷ் படிக்கும்போது ரேவதியாக மாறிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன பாதி நீங்கள் வந்து அதை உணர்ந்துருக்கீங்க. மேடையில் ஒரு அம்மாவை உட்கார வச்சு அவங்களுக்கு மாலை போட்டு துண்டை போட்டு நன்றி உரை சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த பள்ளியில். அந்த பள்ளியினுடைய வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா இந்த 2 குழந்தைகளுடைய திருக்குறள் முற்றுவதல் ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வடிவற்றி அந்த பள்ளியில் 4 பிள்ளைகள் இந்த ஆண்டு முற்றுவதல் செய்ய போகிறாங்க. அந்த வகையில் அடுத்த ஆண்டு இவர்கள் மேடையில் உட்காரும்போது கீழே வந்து 8 8 16 பிள்ளைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அது எவ்வளோ நடக்கணுன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இருந்தாலும் கூட நம்மளுடைய ரேவதி சொன்ன போல் ஒரு வேலையை சரியாக செய்யணும். அதுதான் நான் சொல்லுவேன். நேரம் தவறாமை, அதே மாதிரி அதுக்குன்னு ஒதுக்கணும் உங்களை. நான் பார்த்திங்கன்னா 4 நூற்றாண்டுகளாக இந்த அறையிலேருந்து நான் வெளியே வர்றதுக்கு 7 மணி ஆகும். நான் 4:30 மணிக்கு எந்திரிச்சு குளிக்காமல் நான் இந்த நாற்காலியில் உட்காருவதில்லை. 5 மணிக்கு விஸ்வதன் வந்துடுவார். அவர் கூட வர்ணவ கூட 5:40 வரைக்கும் போகும். அந்த வகுப்பு முழுமையாக இருப்பாங்க. 2 பேருமே முழுமையாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு தூங்க போவாங்க. நம்மளுக்கு இங்கே பகல் அங்கே இரவு. அப்புறம் பிள்ளைகள் எல்லாருமே வந்துடுவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு நடத்திட்டு ஒவ்வொருத்தரையும் கேள்வி கேட்டுட்டு செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா ஒருத்தரையும் ஒரு அதிகாரம் கேள்வி கேட்போம். அது திடீர்னு கேட்போம். எந்த அதிகாரம் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்போம். அப்புறம் புதன்கிழமை, அப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக பெற்றோர்களுடன் கண்டிப்பாக சந்திப்பு உண்டு. அன்றைக்கி அவங்க எத்தனை முடிச்சிருக்காங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முடித்ததை மட்டும்தான் சொல்லணும். அவங்ககிட்ட ஒப்பிச்சிருக்காங்களான்னு கேட்போம். அந்த மாதிரி நிறைய விடயங்கள் எல்லாத்தையும் சொல்லி இந்த வகுப்பு சிறப்பாக நடத்தி கொண்டு இருக்கிறது. அதுக்கு உறுதுணையாக இருக்கிறவங்களே வந்து நம்முடைய ரேவதி ஜெகதாம்பால் தான். அவங்க தங்கை சாந்தி, இன்னும் நிறைய அம்மாக்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருமே வருவாங்க. இதில் என்ன ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, நான் இல்லைன்னா கூட சரி அந்த பிள்ளைகளுடைய பயம் இருக்கும். அந்த பிள்ளை ஜெகதாம்பால்கிட்ட பயம் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே எல்லா வேலையும் செய்து கொண்டே அந்த வகுப்பை தொடர்ந்து நடத்துவார். ஏனென்று கேட்டால் நான் சில நேரங்களில் பயணத்தில் இருக்கும்போதும் சரி, நேற்று கூட பயணத்தில் இருந்தேன். திருப்பூர் போயிட்டு இரவு தான் வந்தேன். நான் வரும்போது 4:30 மணி இங்கே வரும்போது. அப்படி இருந்தால் தான் நான் தூங்குகிற மாதிரி தெரியாது. உங்களுக்கு தூக்க கண்ணு எதுவும் கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு பிடித்தமான ஒரு வேலை, அதை நான் சிறப்பாக செய்வேன். 4 நூற்றாண்டாக பண்ணிகிட்ருக்கேன். 25 வருஷம் ஒருத்தன் வந்து 4:30 மணிக்கு எந்திரிக்கிறேன்னா பாருங்கள். அவன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்காமல் எங்கே போகும்? குளிர்கால பகுதியில் எழுந்திரிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதே மாதிரி நடைப்பயிற்சியிலேருந்து உழைப்பு எல்லாம் கொடுங்க. அடுத்ததாக யார் தயாரில் இருக்கீங்க? ஜெயா இருக்காங்களா? அனீஷோட அப்பா. இவங்களுக்கு கொஞ்சம் கூப்பிடணும். தருண் சேதனுடைய அம்மா. வாங்க ஜெயா நீங்கள் பேசலாம். ஐயா பேசுங்க. திடீர்னு
3 பேர் ஐயா. இருந்தாலும் வந்து திருக்குறள் வந்து அம்மா கிட்ட ஒரு திருக்குறள் இவனுக்கு கையாட்டி விடுங்க, இவன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பிதான் உங்ககிட்ட விட்டுருக்குங்க ஐயா. எல்லாம் பண்றாங்க. தொடர் முயற்சி தான் வெற்றி கிடைக்கும். நன்றி ஐயா. நீங்கள் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் சேரும்போது 1ல் சேர்ந்தீங்க, நீங்கள் 15 அதிகாரம் போயிட்டாரு. நல்ல குழந்தைய அவனுக்கு நல்லா பண்ணுவான். அதே மாதிரி இந்த காதுகள்லாம் நல்லா பிள்ளையார் காது மாதிரி இருக்க பையன். பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அறிவாளிங்க அவங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் அதை நான். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு குறியீடாக கூட நான் சொல்லுவேன். ரொம்ப கூர்ந்து கவனிக்கிற ஒரு ஆற்றல் உண்டு அந்த பிள்ளைகளுக்கெல்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். இப்போது இந்த இணைப்பு வந்து நிறைய பேருக்கு போய் சேரலன்னு தான் சொல்லுவேன் நான். அந்த அளவுக்கு இருக்கும்போது நான் முதல்ல தருண் ஸ்ரீதரன், இப்போ தருண் ஸ்ரீதரன் இவங்க 2 பேர் சொல்லிடுறேன் நான். வர்ணா 62, வருணா 62, விஸ்வன் 62 சொல்லுமா. அப்புறம் தருண் ஸ்ரீதரன் 133 அதிகாரங்கள், நித்திஷ் ரேவதி 133 அதிகாரம், ஜீவநிலா பரமேஸ்வரி 133 அதிகாரம், கார்த்திகேயன் அமுதா 133 அதிகாரம், தாமினி பத்மாவதி 133 அதிகாரம், நைனிதா நந்தினி 133 அதிகாரம், புவனஸ்ரீ ரேவதி 133 அதிகாரம், யமுனா தேன்மொழி 133 அதிகாரம், கிஷா தேன்மொழி 133 அதிகாரம். இந்த குழந்தைகள் வந்து இர்ரெகுலராக வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அது நான் நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டேன். அதுக்கு அவங்க காரணங்கள் சொல்கிறாங்க. காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை, காரியங்கள் செய்பவர்கள் காரணங்கள் சொல்வதில்லை. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தமிழ் வச்சுத்துறையில் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. இதுவெல்லாம் கூட போட்டுவிடுவாங்க. மனு போட்டுட்டு எல்லாம் பண்ண போட்டு இங்கே வந்து பார்த்த உடனே வெற்றி அடையாமல் போவாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நல்லா தான் சொன்னோம்னு சொல்லி நடுவர்களாக இருந்தாலும் சரி, என்ன சொல்லிக் கொடுத்தோம் என்னையாக இருந்தாலும் சரி, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பெற்றோர்களை நம்ப வைக்கிறதுக்காக அது மாதிரி பண்ணுவாங்க. அதெல்லாம் அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த தடவையாச்சும் கண்டிப்பாக அவங்க பாஸ் பண்ணணும். அதே மாதிரி கிஷாந்த் சாந்தி 133 அதிகாரம், கார்முகிலன் ரமா 133 அதிகாரம், கார்முகிலின் ரமா, கார்குழலி 133 அதிகாரம், மதுமிதா அம்பிகா கார்த்தி 133 அதிகாரம், சஜித் சண்முகப்பிரியா 110 அதிகாரம், சுர்த்திகா லதா 133 அதிகாரம், ஷரண் 110 அதிகாரம், திவாஷினி காயத்ரி 133 அதிகாரம். இதில் பார்த்திங்கன்னா 22 குழந்தைகள் வந்து இந்த தடவை இந்த வருஷத்துக்கு 1303 திருக்குறளையும் முற்றோதல் செய்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறதே எதுக்கு தெரியுமா? நீங்கள் இப்பயாச்சும் வீழ்ச்சிக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், திருப்புதல் பண்ணணும். திருப்புதல் பண்ணி திரும்ப படிக்க வச்சு ஒரு நாளைக்கு 200 அதிகாரங்கள், அதாவது ஏறக்குறைய ஒரு 10 அதிகாரம் 20 அதிகாரம் போதும். காலையில் ஒரு 10 அதிகாரம், மாலையில் ஒரு 10 அதிகாரம். நீங்கள் கண்டிப்பாக வந்து என்கிட்ட சொல்லிட்டு தான் சாப்பிட்ணும். அந்த எண்ணத்தை உண்டு பண்ணணும். அதுக்காக தான் நாம் பண்ணுறோம். அடுத்தது ஜனுஷ் முருகேஸ்வரி 60, ஜசிகா முருகேஸ்வரி 40, சச்சிதா அஷா சுகந்தி 22 அதிகாரம், குணமதி 40 அதிகாரம், 47 போயிட்டாளா, 41 அதிகாரம். குணமதி அவங்க அம்மா பேர் ஷாலினி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ஷன் நித்யா 133 அதிகாரம், தாரிகா அம்பிகா 43 அதிகாரம், கலைமதி விஜயசாந்தி 50 அதிகாரம், சித்தார்த் 45 அதிகாரம். அப்புறம் பார்த்தா நெகாஸ்டி ஜெயந்தி 7 அதிகாரம், நிரந்தனா ஜெயந்தி 30 அதிகாரம், மகிழ்மித்திரன் ஜெயந்தி 27 அதிகாரம், ஸ்ரீ அனீஷ் வந்து அவங்க ஜெயா இப்போ தான் பேசினாங்க 11 அதிகாரம். கார்மேக குடலி சரண்யா 17 அதிகாரம், வர்ஷித்து சரண்யா 17 அதிகாரம்,
அடுத்தது தன்யஸ்ரீ பிரியா 26 அதிகாரம், மகஸ்ரீ ரேகா 5 அதிகாரம், தரணி வைதேகி 6 அதிகாரம், திவேஷ் வைதேகி 2 அதிகாரம். நான் இதில் ஏன் அவங்க அம்மா பேர்லாம் சேர்த்து சொல்கிறேன்னு சொன்னால், அவங்க நினச்சா தான் இதை பண்ண முடியும், இல்லைன்னா பண்ணவே முடியாது. அவங்க அம்மா வந்து நான் வந்து ஸ்ருத்திகா லதாவை நான் ஒரு விழாவுக்கு போகும்போது சந்தித்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிஷா தொல்காப்பியன் 2 நம்ம திருக்குறள் பிள்ளைகள் தான் அவங்க. இதேபோல் 5 மணிக்கு வந்து படித்த பிள்ளைகள் தான் அவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமான நல்ல நினைவாற்றல் உள்ள பிள்ளைகள். அவங்க பார்த்திங்கன்னா நம்ம மாவட்டத்துக்கெலாம் பெருமை சேர்த்துருக்காங்க. அவங்களுடைய காதணி விழாவுக்கு போகும்போது அந்த பிள்ளைகளை நான் சந்தித்தேன். அப்போ அவங்க அம்மா சொன்ன வார்த்தை என்னென்னா, ஐயா அவங்க சொன்னால் தான் நான் சாப்பாடே போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யதார்த்தமாக நான் அந்த பள்ளிக்கு போகும்போது அந்த 2 முத்துக்கள் கிடைச்சது. இப்போ அந்த முத்துக்கள் வளர்ந்து நிற்குது. அதனால் கண்டிப்பாக அதிலெல்லாம் பலன் கொடுக்கும் என்று சொல்லி, லதாவாக இருந்தால் கூப்பிடுமா, வேறு யாராவது தருண் ஸ்ரீதரன் அவங்க அம்மா இருந்தால் கூப்பிடுங்க, குணமதி உங்கள் அம்மா இருந்தால் கூப்பிடுங்க. பேசுங்க, யாராவது பேசுங்க. வெறுமனே இருக்கு பாரு. லதா கூப்பிடுமா? அம்மா வெளியே போயிருக்காங்க. சரி, வேறு யார் இருக்காங்க? வேறு பிள்ளைகளுக்கு இந்த இணைப்பு சரியாக கிடைக்கல போல், நிறைய பேர் இங்கே வரல. ரேவதி இந்த இணைப்பை அனுப்பிச்சு அவங்களெலாம் கொஞ்சம் உள்ளே வர சொல்ல. இவங்கள நம்ம சஜித்தோட அம்மா சாந்தி இவங்களை கூப்பிடுங்க, உள்ளே கூப்பிடுங்க பார்க்கலாம். ஆமாம், இங்கே பாருங்கள், ஐயா ஒலி சரியாக இல்லை. ஒவ்வொருத்தரை கூப்பிடுங்க. வேறு யாருன்னா சொல்லுங்கப்பா. குணமதி நீங்கள் சொல்லுங்கள், எப்போ ஆரம்பிச்சிங்க, எப்படி படிச்சிங்க, எங்கேருந்து படிக்கிறீங்க? வணக்கம், என் பேர் குணமதி. நான் 41 அதிகாரம் முடிச்சிருக்கேன். நான் ரொம்ப நாள் வச்சு நான் டெய்லி ஒரு அதிகாரம் சொல்லுவேன். அப்ப எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் ஐயா தான். நன்றிங்க. சரி, அப்புறம் சுத்திகா, நீங்கள் உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். ஐயா இணைஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா நிகழ்ச்சி முடிச்சிடலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாஸ்வதிகா. நான் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூரில் படிக்கிறேன். என் தலைமை ஆசிரியர் அறிமுகத்தால் ஐயா எனக்கு அறிமுகமானார். அவ்வகையில் 133 அதிகாரத்தை முடித்துள்ளேன். திருக்குறள் கற்றுக் கொடுக்கும் காமராஜ் ஐயாவிற்கு நன்றி. அப்புறம் சரண், நீங்கள் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சரண். நான் 111 அதிகாரத்தை முடித்துள்ளேன். நான் ஊராட்சி ஒன்றிய நன்னுள்ள பள்ளியில் அள்ளிநகர் போலூரில் படிக்கிறேன். நன்றி. அப்புறம் ரேவதி இல்லையாம்மா? ரேவதி இருக்காங்களா? புவனஸ்ரீயோட அம்மா. புவனஸ்ரீ, நீங்கள் சொல்லுங்கள், உங்களை அறிமுகப்படுத்திங்க. வணக்கம் ஐயா, என் பெயர் புவனஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு இ பிரிவு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் செயின்ட் ஆண்டனி டிஸ்ட்ரிக்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், காஞ்சி. நான் 1330 குறள் முடித்துள்ளேன். எனக்கு கற்றுக் கொடுத்த காமராஜர் ஐயாவுக்கு நன்றி. ரைட்டு. வீட்டில் அப்பாவா அம்மாவும் இல்லையா? இருந்தால் கூப்பிடுங்க. இன்றைக்கி 1700வது நாள்.
விழா போயிட்டுருக்கு. வணக்கம் நைனிதா நந்தினி. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம், வாங்க. இன்னைக்கு 1700வது நாள். உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். சொல்லுங்க. வணக்கம், என் பெயர் நைனிதா. கல்வியில் நைனிதா மணிகண்டன். நான் 6ஆம் வகுப்பு நிலைப்பள்ளியிலிருந்து வருகிறேன். நான் அப்பர் வாரியம் மத்திய மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வருகிறேன். நான் 1930 முடித்துள்ளேன். எனக்கு கற்றுக் கொடுத்த காமராசையாக்கு நன்றி. சரி, இந்த தடவை பரிசு வாங்கிடணும், சரியா? சரி, நந்தினி அவர்களை, நீங்கள் உங்களுடைய இந்த வகுப்பினுடைய அனுபவத்தையும் மேலும் இந்த வகுப்பில் எப்படி படிக்கணுன்றதுலையும் சொல்லுங்கள். ஐயா வணக்கம். என்னுடைய மகள் 1330 குரலையும் முடித்துள்ளார். அது வந்து நாங்க கொண்டு வந்து இந்த வகுப்பில் இணையும் பொழுது முடிக்க முடியுமா என்ற ஒரு யோசனை இருந்தது, உண்மைதான் ஐயா. ஆனால் உங்களுடைய இந்த வகுப்பு எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு தோரணையை எடுத்து செல்லக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாம் வந்து மிகவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உள்ள வந்து இப்ப கிட்டத்தட்ட நாங்க 1.5 வருடங்கள் முடிக்க போகிறோம். ஆனா எந்த இடத்துலயும் தொய்வு கிடையாது. ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட எங்களுக்கு விடுப்புன்றது இல்லை. நாங்க எடுத்துக்கிட்டாதான் ஒன்றே ஒழிய வகுப்பு ஒரு நாளும் தவறாம நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரே மாதிரி சீரா போயிருக்கேன். மாணவர்களுடைய முன்னெடுத்திற்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி எல்லாம் மாத்தி அமைக்க முடியுமோ அமைச்சு வகுப்பு சீரா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுடைய இந்த பயணம் வந்து இன்னும் பல 100 பல 1000 மாணவர்களை உருவாக்க வேண்டும் என வாழ்த்துக்கிறோம் ஐயா. நன்றி, வணக்கம். நன்றிம்மா, நன்றி. எப்படி ஆகாஷோட அம்மா வந்து அதே இடத்துல உட்காந்து, அதே இடத்துல நீங்களும் உட்காந்து உங்களுக்கும் அந்த மாலை மரியாதையெல்லாம் செஞ்சு அடுத்த ஆண்டு கண்டிப்பாக வரணும். அதுக்காக தான் நாங்கள் உங்களை கூப்பிடல அன்றைக்கி. ஏன்னு கேட்டிங்கன்னா சிறப்பு விருந்தினராக தான் உள்ளே வரணுங்கிறதுக்காக. ஆனால் உங்கள் பிள்ளைகள்லாம் மேடை ஏற்றணும். அன்றைக்கி நாங்கள் மேடை ஏற்றணும். அதே மாதிரி பண்ணோம், அதெல்லாம் பண்ணோம். உங்களுடைய வலைவலியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ரொம்ப வந்து அடுத்த குழந்தைய நீங்கள் வந்து சரியாக படிக்க வச்சிடணும். நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, பெண்ணை படிக்க வைப்பாங்க, பையனை விட்டுருவாங்க. எல்லா அம்மாக்கள், இந்த தலைமுறை வந்து எல்லா அம்மாக்களும் பையன் மீது மிகப்பெரிய செல்லத்தை கொடுத்து அந்த பிள்ளைகளை எல்லாம் நல்வழியில் செலுத்தாமல் இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கவலையாக இருக்கிறது. நான் ரேவதியை சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு குழந்தையும் நமக்கு கொடுத்த, கடவுள் கொடுத்த வரமாகத்தான் நினைக்க வேண்டும். அந்த பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்து நல்வழி காமிச்சு அவர்கள் 60 வயசு நமக்கு பின்னாடி 60 ஆண்டுகள் அந்த பூமியில் நல்ல விதமாக வாழ்ந்துவிட்டு வர வேண்டும் என்பதை நாம் எப்பயுமே உறுதியாக இருக்கணும். அதனால் அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்யவே கூடாது. நம் பண்பாடு கலாச்சாரம் மாறாமல் இருக்கணும், உணவு முறை மாறாமல் இருக்கணும், உடை மாறாமல் இருக்கணும், பழக்க வழக்கங்கள்லாம் மாறாமல் இருக்கணும். அதெல்லாம் வந்து நம்ம எப்பயுமே கருத்தில் கொள்ள வேண்டும். எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறதுலாம் கொடுக்க. சரி, அதெல்லாம் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்து சஜித்தோட அம்மா வாங்க, சண்முகப்பிரியா. சஜித்தோட அம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சஜித்தோட அம்மா. சொல்லுங்கள், உங்களுடைய அனுபவம் மற்றும் உங்களுடைய குழந்தையை பற்றி சொல்லுங்க. இன்று 1700வது நாள் நம்முடைய வகுப்புல. சரிங்க ஐயா. ஐயா காலையில டெய்லி நேரமா எந்திரிச்சு நல்லா படிக்கிறாங்க ஐயா. இந்த கிளாஸ் வந்ததுனால அவர் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் அவர்கிட்ட நிறைய இருக்குங்க ஐயா. 1110 அதிகாரங்கள் முடிச்சிருக்காங்க ஐயா. இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இன்னும் பயன்பெறணும் அப்படிங்கறதாங்க என்னோட ஆசை. நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தனித்துவம் மிக்க அம்மாவாக நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சர்வேஷுடைய அம்மா வந்து ரதிமாலா எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க. அதை தான் அன்றைக்கி கூட நான் மேடையில் சொன்னேன். தன்னுடைய குழந்தையும் மடியிலேயே உட்கார வச்சுட்டு சொல்லுவாங்க. இவங்க கூட சொல்லுவாங்க, சண்முகப்பிரியா கூட நிறைய தன்னுடைய குழந்தைய பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அது மாதிரிலாம் இருக்க மாட்டான், நல்ல பையன், என்னுடைய கூட்டாளிலாம் சொல்லி அவனை வந்து என்ன பண்ணுவேன், அவனை உற்சாகப்படுத்தி இவ்வளோ தூரம் வந்துட்டான். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா தூக்கமாக இருப்பான். இப்போல்லாம் இல்லை, எந்த அதிகாரத்தையும் எங்கே கேட்டாலும் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவன்.
ரொம்ப நல்ல பையன். அதே மாதிரி உங்களுடைய சஸ்வீகா இருக்கால, அவளை முடிச்சிருங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்தது கிஷாந்தோட அம்மா சாந்தி வந்திருக்காங்க. வாங்க சாந்தி. ஐயா, இனிய காலை வணக்கம் ஐயா. நன்றி. 1700வது நாளுங்கிறது ஒரு சாதாரண விஷயமா எனக்கு தெரியலைங்க ஐயா. இப்ப நாங்கெல்லாம் எழுந்திருச்சு இதை செய்யறோம் அப்படின்னா எங்களுடைய சுயநலத்துக்காகனே சொல்லலாம். எங்களோட பசங்க படிக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க செய்யறோம். ஆனா நீங்க எல்லா குழந்தைகளும் படிக்கணும் அப்படின்னு, அதுவும் இலவசமா அப்படிங்கறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா எனக்கு எப்பவுமே தோன்றதே இல்லைங்க ஐயா. தினமுமே அதிகாலையில நீங்க எழுந்து ஒரு நாள் கூட நாங்க கூட ஒரு நாள் சரி இன்னைக்கு வகுப்புக்கு லீவ் எடுத்துக்கலாம், வெளியில போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாங்க லீவ் எடுத்துக்கிறோம். ஆனா நீங்க எல்லா நாளுமே அதே வேலைய அதுவும் எங்களுக்காக செய்யறீங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க ஐயா. எங்களுக்கு அதுல ரொம்ப சந்தோஷம். நாங்க என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல. வாழ்த்துக்கள் தவிர வேற எதுவும் என்கிட்ட சொல்றதுக்கு இல்லைங்க ஐயா. இந்த இடத்துல நான் புகழ்ச்சிக்காகவோ பெருமைக்காகவோ சொல்லலை. எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 குடும்பங்கள் இருக்காங்க. அதில் மேல் வீடு என் காலியாக தான் இருக்குது. ஒரு இடத்துல நீங்கள் இருந்துக்குங்க அப்படின்னு சொன்னால் கூட காலையில் எழுந்திரிச்சு என்னுடைய கடமைகள்லாம் பாதிக்குமன்றதுக்காக தான் நான் தனியாகவே ஒரு அலுவலகம் மாதிரி ஒரு இடம் வச்சுருக்கேன். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இதனால தான் என்னால் செய்ய முடியுதுன்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி. நேற்று கூட எங்கள் வீட்டு அம்மா சொன்னாங்க, தண்ணி தெளித்து நாங்கள் விட்டுட்டோம், அதுக்குன்னு அதையே சரியாக பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் குறித்த நேரத்துக்கே கூப்பிட்ட நேரத்துக்கு போயிட்டு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுவோம். இருந்தாலும் கூட என்னுடைய பயணத்தில் மற்ற இடத்துல, அது வெளிநாடாக இருந்தாலும் சரி உள்நாடாக இருந்தாலும் சரி, எதுவும் சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க, என்னுடைய பிள்ளைகளாகட்டும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டால் திருக்குறள் தான். திருக்குறளால் ஒரு குடும்பம் சிறப்பாக நல்ல பதவியெல்லாம் அடைந்திருக்காங்கன்னு சொன்னால் அது எங்கள் குடும்பம்னு மற்றவங்க சொல்லுவாங்க. நான் எந்த மேடையிலையும் சொன்னது கிடையாது. என்னுடைய குடும்பத்தை பற்றியோ என்னுடைய மகள்கள் பற்றியோ யாரை பற்றியும் நான் சொன்னதே கிடையாது, சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளை பற்றியே நம்மளையே சொல்லிட்டு கிடந்தால் அது நல்லா இருக்காதுன்றது நான் சொல்கிறதில்ல, என்றைக்குமே சொல்கிறதில்ல. அது தற்புகழ்ச்சியும் கூட, அது தேவையில்லை. அது ஒரு நோய் மாதிரி. அதனால் அது வேண்டாம் அப்படின்னு தான் விட்டுருவோம். அவங்கவுங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்குது, அதை அவங்க பார்த்துக்குவாங்க. அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. சாந்தியும் பார்த்திங்கன்னா தன்னுடைய மகன் முடிப்பானா முடிக்க மாட்டானா அப்படின்னு தான் அந்த முதல்ல ஆற்றுல இறங்கினாங்க. கண்டிப்பாக நீங்கள் அடிச்சுட்டு போக மாட்டீங்க, நீந்தி வந்துடுவீங்க, கண்டிப்பாக எவ்வளோ வெள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு கயிறு வச்சுருக்கோம், அந்த கயிறை பிடிச்சிங்க, அந்த கயிறு தெரியாது உங்களுக்கு, ஆனால் அந்த வடத்தை பிடிச்சிங்கன்னு சொல்லிகிட்டே வருவோம். கண்டிப்பாக வந்துடலாம் அந்த பக்கம். அது மாதிரி தான் ஒரு காலத்தில் பாலம் இல்லாத காலத்தில் ஆற்றுல அப்படி தான் நம்ம முன்னோர்கள் நடந்து வந்தாங்க. அந்த மாதிரி அந்த கயத்தை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 133 அதிகாரங்கள் எங்கே கேட்டாலும் சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த குழந்தை. அவங்கள மீண்டும் மீண்டும் இன்னும் நிறைய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். நான் கூட அடிக்கடி சொல்கிறது உண்டு, நீங்கள் உங்கள் முடித்த உடனே நீங்கள் போயிடுவீங்களா வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். இல்லை நாங்கள் வருவோம். அதே மாதிரி நீங்களும் 1330 குறளையும் படிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய அம்மாக்களுக்கு அந்த 8ஆம் வகுப்பு வந்தால் போதும். சுபாஷினி வராங்க டெய்லி, மற்றவங்களாம் வராங்க. அந்த வந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு 40 நிமிஷம் திருக்குறள் படிச்சுட்டு தூங்கும்போது நல்ல தூக்கம் வரும். அன்றைய பொழுது நல்ல பொழுதாக போகும். வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்தது தருண் ஸ்ரீதரன் காணொலியில் வாப்பா. நைனிதா ஐயா வருவார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். நம்முடைய வலைத்தமிழ் பார்த்தசாரதி ஐயா வருவார். அவர் வந்த உடனே அவருடைய வாழ்த்துக்களோடு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே சஜித் இருக்கானா, சஜித்தை பேச வைக்கலாம். யாராவது பிள்ளைகள் இருந்தால் பேச வைக்கலாம். வேறு கிஷாந்த் இருந்தால் பேச வைக்கலாம். இது நேரலையில் போகிறதால நீங்கள் முகத்தை அப்பப்போ இது பண்ணாதீங்க, உள்ள காணொலியில் வாங்க. வந்துட்டார் ஐயா, வந்துட்டார்.
வேறு உங்கள் வீட்டில் இருக்காங்க அம்மா இல்லையாம்மா? இன்னைக்கு 1700வது நாள்னு கூப்பிட்றேன். புவனஸ்ரீ அம்மா ரேவதி இருக்காங்களா? ஆகாஷ் கூப்பிடுங்க. வாங்க. சதீஷ் இப்போ குணமதி வந்து நமக்கு வகுப்பு கிடைச்சான்னு சொன்னால் அதுக்கு முக்கிய காரணம் போனஸையும் ரேவதியும் தான். அவங்க அம்மா வந்து கீழ்ப்பாலூர் மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக இருக்காங்க. நான் புவனஸ்ரீயை வந்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லி ஏதாவது திட்டு வாங்க வைக்கணுன்றதுக்காக தான் நான் போனேன். ஆனால் அங்கே போனவுடனே அவங்க தலைமை ஆசிரியர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அப்புறம் பேசும்போது அப்புறம் நான் வந்து அந்த பள்ளியில் யாரெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஒரு 10 பிள்ளைகள் வந்தாங்க. அந்த 10 பிள்ளைகளில் ஒரே ஒரு பிள்ளை தான், அந்த பிள்ளை தான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குணமதி ரேவதியோட பள்ளியில் தான் படிக்கிறாங்க குணமதி. அதனால் குணமதியை கண்டுபிடிச்சி கொடுத்ததால் ரேவதிக்கு ஆசிரியர்களுக்கு எங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்கிறோம். ரேவதி வணக்கம். வணக்கம். ரேவதி வந்து அரசு மேல்நிலைப் பள்ளி கீழ்ப்பாலூர். அவங்க நம்மளுடைய புவனேஸ்வரோட அப்பா வந்து நடுநிலைப் பள்ளி படியாகரகாரம் அங்கே ஆசிரியர் இருக்காங்க. இந்த தடவை கண்டிப்பாக வந்து அவளை வந்து அவங்க முன்னெடுத்து போகணும். இந்த 1700வது நிகழ்வில் இன்னும் 100 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நிகழ்ச்சி நடந்துடும். அப்ளிகேஷன் போடுறது, ஒப்பிக்கிறது எல்லாமே நடந்துடும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்காகவே இந்த ஏற்பாடெலாம் நாங்கள் பண்ணுறோம். ஒரு மாதத்தில் சந்திக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறது. அதனால் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே தெரியும். நீங்கள் டெய்லியும் அந்த வீட்டை வந்து விளக்கேற்றி வைக்கிறீங்கள, அதே மாதிரி தான் அது நீங்கள் அந்த வெளிச்சத்தை உண்டு பண்ணணும். விளக்கேற்றி எண்ணெய் ஊற்றி அந்த திரியை தள்ளி விட்டு திரும்ப அந்த எண்ணெய் ஆகிடுச்சான்னு பார்த்து எண்ணெய் ஊற்றினா போதும். அதனால் கூப்பிட்டு வாமா, நேற்று 1 to 10 வச்சியா, இன்றைக்கி நான் நேரம் ஒதுக்குறேன், நீங்கள் என்கிட்ட சொல்லு. மாலையில் ஆச்சுன்னொடனே ஏழுமலை அவர்கள் கூப்பிட்டு நீங்கள் என்கிட்ட மாலையில் ஒப்பிப்பில்ல, அது என்கிட்ட வச்சிரு அப்படி சொன்னாவே அவள் வச்சிருவாள். அப்படி ஒப்பிக்கும்போது நீங்கள் வந்து இருக்கிற 2 குழந்தைகள் நல்லா வருவாங்க. நீங்கள் குழந்தை வளர்ப்பில் வந்து ஆசிரியர்களுக்கு நேரம் இருக்கிறதில்ல, ஓடி போயிடுவாங்க. காலைல ஏஞ்சி போவாங்க, சாயந்தரம் வருவாங்க. ஆனால் அந்த குழந்தைகளை சரியான முறையில் கொண்டு போகவே முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. அதுதான் நான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் இருவரும் மனதை வைத்தால் கண்டிப்பாக அந்த 3 குழந்தைகளையுமே முற்றுதல் செய்ய வைக்கலாம். இந்த தடவை கண்டிப்பாக வந்து உங்கள் பள்ளிக்கு நான் வந்தேன், நீங்களும் வந்தீங்க. அந்த பள்ளியில் அந்த அளவுக்கு யாருமே இல்லை, அத்தனை பிள்ளைகள் படிக்கிறாங்க. புவனஸ்ரீ மட்டும்தான் அந்த பள்ளியில் 1330 திருக்குறள். அதுக்கப்புறம் அந்த பள்ளியில் ஒருவர் கூட அந்த முற்றுதல் செய்யவில்லை என்பது தான் பெரிய விஷயம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இணைப்பு தரட்டுமா உங்களுக்கு? வேறு இதை போடுறேன். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் ரேவதி நீங்கள் உங்களுடைய அனுபவத்தையும் வாழ்த்தையும் சொல்லுமா. ரேவதி வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுமா. ஐயா கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. 1330 குறளையும் இன்னைக்கும் வந்து ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயமா இதை நான் வந்து ஃபீல் பண்றேங்க ஐயா. முதல்ல நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க ஐயா. உங்களுக்கு பெரிய நன்றிகளையும் சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப பெரிய விஷயம் ஐயா இதை வந்து நீங்க முன்னெடுத்து போறது. எல்லா குழந்தைங்களும் வந்து இதனால
ரொம்ப பயன்படுறாங்க. நீங்களே சொல்றீங்க 2000 பேர் படிக்கிற பிள்ளைகள்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் படிக்குது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய பெரிய பெருமையான வலைத்தமிழ். நன்றிம்மா, நன்றிம்மா. அருமை. நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சம் கடினமாக முயற்சி பண்ணணும். இந்த தடவை கொஞ்சம் அவளை கொஞ்சம் சரியாக கொண்டு வந்துடணும். சரிங்களா? சரி. ஐயா தினமும் காலையில ஒரு 10 மாலையில ஒரு 10 அப்படி சொல்லியிருக்கிறேன். அதிகாரமா வந்து சொல்லியிருக்கிறேன். அவங்க கொஞ்சம் அங்கங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க. அது மாதிரி இல்லாமல் பண்ணீங்க. போன தடவை அது மாதிரி தான் பண்ணீங்க. இந்த தடவை அது மாதிரி இல்லாமல் பண்ணணும். வந்து 33ல இருந்து இப்படி ரிவர்ஸ்ல வர மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ஐயா. பாருங்க. ஏன்னா களை எடுத்தாதான் பயிர் நல்லா இருக்கும். களை எடுக்கலாம் பயிர் நல்லா இருக்காது. அதனால பார்த்துங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் 1 மார்க் 2 மார்க் எங்கே போச்சுன்னு கேட்கணும். நான் அப்படி தான் பண்ணேன். அந்த 2 மார்க் 1 மார்க்கு எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். அதை தேடணும். சரிங்களா? அடுத்ததாக வணக்கம். வாங்க சஜித். இது இஷாந்த் பேசுங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் கிஷாந்த். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். எனக்கு 133 அதிகாரங்கள் தெரியும். எனக்கு கற்றுக் கொடுத்த காமராஜ் ஐயாவுக்கு நன்றி. நன்றி கிஷாந்த். திவாஷினி அப்பா அம்மா கூடுமா? திவாஷினி திவாஷினி பார்த்தசாரதி சென்னை. ஐயா சொல்லுப்பா. சொல்லுமா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க. இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியோட 1700வது நாள் இது வந்து நேரலில் போயிட்டுருக்கு. நந்தினி, திவாஷினி சொல்லுங்க. காயத்ரி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க முகம் சரியா தெரியல. தெரியுதுங்களா? இப்ப தெரியுது. சரி. ஐயா பாப்பா வந்து இப்போ ஒரு 4 மாசமா நம்ம வகுப்புல திருக்குறள் பயின்றுட்டு இருக்காங்க ஐயா. நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி திருக்குறள் மீது மேல ஆரம்பத்துல இருந்த அந்த ஆர்வம் வந்து இப்ப வரைக்கும் அப்படியே தொடர்ந்து அவ படிச்சுட்டு இருக்கா அப்படின்னு. அது வந்து திருக்குறள் மேல இருக்கிற ஆர்வம் ஒண்ணு. அதே மாதிரி நம்ம சுத்தி கூட படிக்கிற குழந்தைகளோடு சேர்த்து நீங்க கொடுக்குற அந்த பயிற்சியும் வந்து அவ வந்து அதை மேலும் மேலும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் உத்வேகப்படுத்தி மேல வந்து இருக்குங்க ஐயா. ஆனா என்னன்னு தெரியல. அப்புறம் அதே மாதிரி பாப்பா படிக்கிறத பார்த்து நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற நிறைய குழந்தைங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஐயா. காலாண்டு வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்களும் சேர்ந்துக்கிறோம், எங்களுக்கும் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ திருக்குறள் படிக்கிற குழந்தைங்க வந்து மேலும் மேலும் வளர்றாங்க ஒழியா அது வந்து எந்த குறைபாடும் ஒன்றும் இருக்கிற மாதிரி எதுவும் தெரியல. ஸோ அதே மாதிரி மேலும் மேலும் உங்களோட பணி வந்து சிறக்கணும், நிறைய குழந்தைங்களை இதே மாதிரி நீங்க உருவாக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஐயா. ரொம்ப நன்றிம்மா, வாழ்த்துக்கள். திவாஷினி நீங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. இந்த திவாஷினி நீங்க தான் சொல்லு. சொல்லு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் திவாசினி. எனக்கு 1330 குறள்களும் தெரியும். அதை கற்றுக்கொடுத்த
காமராஜ் ஐயாவுக்கு நன்றி. நன்றிம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். இதோடு அந்த நிகழ்ச்சியை நிறைய செஞ்சுக்கலாம். நன்றி உரை சொல்வதற்காக ரேவதி அவர்களை அழைக்கணும். ரேவதி இருக்கீங்களா? ரேவதி இருக்கேங்க ஐயா, இருக்கேங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. இதோ சொல்றேன். அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ் திருக்குறள் முற்றுதல் இயக்கத்தின் 1700வது நாள் விழாவை சிறப்பிக்க இங்கு வருகை தந்துள்ள அத்துணை குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் முதற்கண் பணிவான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துரை அளித்த அத்துணை பெற்றோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அமெரிக்காவிலிருந்து வந்துள்ள சுபாசினி அம்மா மற்றும் அவரது குழந்தைகள் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை 5 மணியிலிருந்து இணையத்தில் காத்திருந்து ஐயாவிற்கு நன்றி உரை கூறிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த இணையத்தை நமக்கெல்லாம் கொடுத்து இந்த இணையத்தை நமக்கெல்லாம் பகிர்ந்து அளித்த சுரேஷ் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒருங்கிணைப்பாளர் வலைத்தமிழ் பார்த்தசாரதி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். இதே போல் நிறைய விஷயங்கள் புற்றீசல் மாதிரி போயிட்டு இருந்தாலும் கூட நம்ம என்னைக்கு யாராலுமே தொட முடியாது அப்படின்னு நான் கர்வத்தோடு சொல்லலை, பணிவோடு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம வகுப்பில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிள்ளைகள் கடந்து சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு 300 நாட்களுக்கு ஒரு முறை, இந்த 300 நாட்களுக்கு ஒரு முறை அந்த பிள்ளைகள் எல்லாம் போயிட்டு தமிழச்சித்துறையில் 15,000 ரூபாய் அமைச்சர் கையாலேயோ முதல்வர் கையாலேயோ பாராட்டு சான்றிதழ் வாங்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும். எங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியாது. அந்தளவுக்கு அந்த இயன்ற பொழுதில் பிரிதோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயை விட நான் படுற சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அப்படியே துள்ளி குதிப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பையன் அவன், நம்ம பொண்ணுடா அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு எப்பயுமே மகிழ்ச்சி. அதனால் என்னுடைய மாணவர்கள் உச்சத்தில் இருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவராக கூட இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. அதுதான் நான் சொல்லுவேன். சுபாஷினி அம்மா மீண்டும் வந்திருக்காங்க. சுபாஷினி அம்மா ஏதாவது பேசணுன்னு சொல்லுங்கள், நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். எனக்கு ஒண்ணும் இல்லைங்க ஐயா, சிறப்பான நிகழ்வு. நான் கலந்துகிட்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த பயணம் நீண்ட பயணமா தொடர்ந்துட்டே இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. நன்றிங்க. நன்றி. வலைத்தமிழ் பாசாதையாவுடைய 2 அலைபேசிலையும் அவரால் உள்ளே வர முடியல அப்படிங்கிற செய்தியை போட்டு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். இன்னொரு நாளைக்கு நான் குழந்தைகளை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அவருடைய முன்முயற்சியில் தான் இன்றைக்கி திருக்குறள் திருப்பணிகள் திட்டம்லாம் கொண்டு போய் தமிழச்சித்துறையில் போய் கொண்டு போய் சேர்த்தாருன்றதை நான் உலகத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அங்கே போய் தான் பேசி இந்த மாதிரிலாம் செஞ்சால் நல்லாயிருக்கும், அந்த தீர்ப்பை நம்ம பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பாக இருக்கலாம் சொன்னாங்க. அதுக்குண்டான முழு முயற்சி எடுத்து யாரெல்லாம் சந்திக்கணுமோ அவங்கள ஒரு குழுவாக போய் சந்தித்து, அதே சமயத்தில் திருக்குறள் முற்றுதல் இயக்கத்தை அந்த 5 ஆண்டுகள் கடந்து 6வது ஆண்டு நிகழ்வில் கூட அடுத்த வருஷம் வரப்போகுது, எல்லோரும் கண்டுக்கணும். அதே மாதிரி 1330 திருக்குறள் முடித்த பிள்ளைகளை டெல்லிக்கு கூட்டி போகிறோம். அதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். ஏற்கனவே முடித்த பசங்கள், இப்போ முடிக்கிற பசங்க, ஆனால் வாங்கியிருக்கணும். நான் முடிச்சிட்டுன்னு சொல்லக்கூடாது. பரிசு வாங்கின பிள்ளைகள் அனைவரையும் கூட்டி போய் அங்கே போய் பிரதமர்கிட்டையோ ஜனாதிபதிக்கிட்டேயோ ஒரு மனு கொடுக்கலான்னு இருக்கோம். அங்கே போனால் இந்தியா கேட்லேருந்து அப்படியே உள்ளே போகணும். ஏற்கனவே நாங்கள்லாம் போயிருக்கிறோம். அங்கேருந்து நம்ம திருக்குறளை ஓதிக்கொண்டே பிள்ளைகள் மூலமாக அந்த திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி, அதே மாதிரி திருக்குறளுக்காக நிறைய விடயங்கள் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசை கேட்டுக்கொள்வதற்காக
இந்த ஒன்றிய அரசுக்கு என்ன செஞ்சால் அவங்க பண்ணுவாங்கன்றதுக்காக நாம் எல்லோரும் ஒரு ட்ரெயினில் ஏறி போகிறோம். அதை வந்து நாங்கள் வந்து ஒவ்வொருத்தர் அவருடைய முகவரியெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அது ஒரு மே மாத விடுமுறையில் தான் நடக்கும். அந்த நேரத்தில் வந்து இதுவெல்லாம் வரப்போகுது, தேர்தலெலாம் வரப்போகுது. அதை தாண்டி அந்த நிகழ்வு நடக்கும். அதுக்கும் நீங்கள் எல்லோரும் தயார் நிலையில் ஆகிடணும். அதுக்காகவே நீங்கள் என்ன படித்து என்ன பண்ணணும், தினமும் படித்து நீங்கள் வந்து அந்த நம்ம டெல்லிக்கு போக போகிறோம் அப்படின்றதுக்காகவே இந்த 1022 பசங்களும் இந்த வருஷம் தேர்ச்சி அடைஞ்சாங்கன்னா அதை விட எனக்கு மற்ற மகிழ்ச்சியே கிடையாது. 23 பிள்ளைகள் அப்படி என்னுடைய கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் 3ல் 1 பங்கு தான் தேர்வாங்க அப்படின்ற ஒரு கணக்கு நான் வச்சுருப்பேன். அது மாதிரி இல்லாமல் மொத்த பிள்ளைகளுமே வந்து பார்த்திங்கன்னா 100% அட்டண்டன்ஸு, அதே மாதிரி 100% தேர்ச்சி இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போது வலைத்தமிழ் நம்ம சுரேஷ் ஐயா தயார் நிலையில் இருக்காங்க. ஐயா நன்றி கூறிடுவாங்க. நன்றி சொல்லிவிட்டு எல்லோரும் விடை பெற்றுக்கலாங்க. ஐயா நீங்கள் வந்து நேரலையை நிறுத்தி